பாத்தீங்கன்னா யூடியூப்ல வீடியோ போடும்போது கமெண்ட்ஸை பாத்தீங்கன்னா டிசேபிள் பண்ணிட்டு போடுவாங்க. இது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஃபீட்பேக்கே வேண்டாம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான். நம்ம என்ன நல்ல விஷயம் செஞ்சாலும் கண்டிப்பா அதுல நெகட்டிவ் கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு டீம் கண்டிப்பா உண்டுங்க. அத நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அதனால அதையே எடுத்துட்டு ஐயோ என்னை பத்தி இப்படி பேசிட்டாங்க, என் வீடியோ நல்லா இல்லைன்னு என்ன சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுலயே உட்காரக்கூடாது. திரும்பி திரும்ப நம்ம வர்றது நம்மளோட பாசிட்டிவ் ஃபீட்பேக்கும் சரி, நெகட்டிவ் ஃபீட்பேக்கும் சரிங்க, எல்லா விஷயத்துலையுமே உண்டு. சில விஷயம் வந்து நமக்கு கசப்பா இருக்குன்னு நம்ம ஒமிட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம்னா நமக்கு ஸ்வீட்டான விஷயம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா யார் சொன்னாலும் யார் சொல்றாங்கன்றதை எடுத்துக்காம அவங்க சொன்ன பாயிண்ட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு அடுத்த வழியே போயிட்டே இருக்கணும். இந்த கருத்தை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தட்டி கழிக்காதீங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பஸ்ல போயிட்டே இருக்கிறவங்க, பக்கத்து சீட்ல உட்காந்துருக்கவங்க கொண்டு நமக்கு சொல்லுவாங்க, இந்த பொட்டு வைக்காதீங்க, இந்த கருப்பு கட் பொட்டு அவ்வளோ ஒன்றும் உங்களுக்கு எடுப்பா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இது சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆனா மனசுல பட்டதை அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க என்ன பண்ணோம்னா நீங்க யாரு என்ன வந்து சொல்றது அப்படின்னு எடுத்துக்காம ஒரு தடவை அனலைஸ் பண்ணி பாருங்க. அதே மாதிரி தாங்க பர்ஃபியூம்ல இருந்து நம்ம போட்டிருக்க